நானும் ரவுடி தான். நீங்க ரவுடி எல்லாம் இல்ல, நீங்க ஃப்ராட். ரவுடி வேற, ஃப்ராட் வேற. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஸ்டாகிராம்ல 2 மணிக்கு ரீபோஸ்ட் பண்றார். யாருடைய காலை தேடி இன்ஸ்டாகிராம்ல 1 லட்சம் சேர் போட்டோம், 1 லட்சம் சேர் போட்டோம், 1 லட்சம் சேர் போட்டோம், 1 லட்சம் சேர் போட்டோம், 1 லட்சம் சேர் போட்டோம். இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா? உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. ஒரு பிரைவேட் கம்பெனில எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வாட்ச்மேனா கூட எடுத்துக்க மாட்டாங்க. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா, வேட்டக்காரன் தான்டா வேணும். ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இப்ப அமைச்சராக இருக்கலாம் யாரு தெரியுமா? நோண்ட ஆரம்பிச்சானே. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். போதை பொருள் வித்தவரு, போதை பொருள். ஃபிளாஷ்பேக். 1958 இருந்து இப்போ வரைக்கும் 8 முறை லா கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் நீதித்துறை கேட்டதை பண்ணியே கொடுத்தது இல்ல. பரிசீலனையிலேயே வச்சிருக்காங்க. ஏன்? கஞ்சா வித்தவரு, கஞ்சா வியாபாரம் செய்தது தெரிய வந்துள்ளது. குட்கா வித்தது, கிட்னி திருநது, போராட்டத்தில் சுட்டது, லாக்கப்ல செத்ததுன்னு இங்க இருக்கிற நம்ம ஆளுங்க 234 பேர்ல 170 பேர் மேல கேஸ் இருக்கு. பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவரு, அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டா நம்ம இது உள்ள இருக்க முடியாது, உள்ளதான் இருப்போம். நீதித்துறைய கேஸ் ஃபைல்குள்ளேயே முழுகடிச்சு திணற பிரச்சனையிலேயே வச்சுக்கணும். சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவரு, பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாய், புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவரு, நீதான திருட்டு விசிடி தியாகராஜன். எஸ். ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவரு, கஜகேசரி யோகம் வந்துருச்சுனாவே வந்து ஆள் அப்படியே லிப்னு மேல தூக்கி போயிடும். ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவரு, வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவரு. அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. அதான் நம்மள வந்து நோண்ட மாட்டாங்க. பொதுமக்கள் தான் முக்கியமா இல்ல நம்ம பவர்ல இருக்கிறது முக்கியமா? வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவரு, இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவில் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு கூறிக்கொண்டு சூத்திரையா சுன்னி. லாட்டரி டிக்கெட் வித்தவர, லாட்டரி சீட்டால பல குடும்பங்கள் தெருவுக்கு வருதுன்னு சொல்றாங்களே, அது இதுதானா? இவங்க எல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். எந்த அமைச்சருக்கு எந்த துறைன்னு அமைச்சருக்கு தெரியல. ஒரு அமைச்சர் அவர் பிரஸ்ல கேக்குறாரு, நான் சுற்றுச்சூழல் அமைச்சரா இல்ல சுற்றுலாத்துறை அமைச்சரா அப்படின்னு நிருபருக்கு கேக்குறாங்க. சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும்? ஒண்ணும் தெரியாது, மண்ணு நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆட்சி எங்க பாத்திருக்கீங்களா? அமைச்சருக்கு தெரியல என்ன பொறுப்புன்னு, எந்த இலாக்கான்னு தெரியல. மாஸ்டர் நீங்க என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. அமெரிக்கால கூப்பிடுறாங்க. அந்த உட்கால வழி என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? இந்த தர்மாக்கோலை எடுத்துட்டு போய் வைகை அணையில ஆவி ஆகிற தண்ணியை மூடுறானா. இவன் மூடிட்டு இப்படி திரும்பினான், வைகை அணையில எப்படி காத்தடிக்கும்? ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களோட ஆட்சியில? கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். அடியோ எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். ஏன் சொல்லு, நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுக்கணும். நீ தெரியாதுல நீ பத்தி. அவர் அமைதியா இருந்தாருன்னா ஆபத்து, திட்டாருன்னா பிரச்சனை இல்ல, முடிஞ்சிட்டு போச்சு. அமைதியா இருந்தாருன்னா ஒரு பெரிய பூகம்பம் வரப்போது நடக்கும். உதயநிதி ஸ்டாலின்லாம் பொருட்டை எடுத்துக்காதீங்கண்ணே. அவருடைய தகுதி என்ன, படிப்பு என்ன, அவர் எங்க போய் என்ன கஷ்டப்பட்டாரு, அவர் யாருகிட்ட போய் என்ன பேசி மக்கள் என்ன திறமைக்கு ஓட்டு போட்டாங்களா? அந்த தொகுதிங்கிறது கண்டினியூஸா டிஎம்கேல யாரை போய் நிக்க வச்சாலும் ஓட்டு போற தொகுதிங்கண்ணே சேப்பாக்கு. அவர் வந்து இன்னைக்கு வந்து நீட்டை பத்தி எல்லாம் பேசுறாரு. நீட்ல இருக்கிற ஒரு ஃபார்முலாவை சால்வ் பண்ண தெரியுமா அவருக்கு? A+B² ஃபார்முலா தெரியுமானே அவருக்கு? இல்ல ட்ரிக்னாமெட்ரி என்னன்னு தெரியுமா, இல்ல ஜாமெட்ரினா என்னன்னு தெரியுமா?
கேட்டா அண்ணா யூனிவர்சிட்டி செனட் மெம்பர். ஐயோ இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். I am not crying. I am not crying. உன் பேர் என்னையா? யாரோ பாம்பே ஷூட்டரா சார். பேர் என்ன சொன்னீங்க? இங்க விஜய் ஓ ஊர்தான். திரும்பவும் வந்துட்டானா? நான் ஆண்டுகிட்டு இருக்க, நீங்க எல்லாம் வேற சூப்பிக்கிட்டு இருங்க. The world is my territory.